விஜய் படம் எப்ப வந்தாலுமே இந்த விழாவா தான் அவங்க கொண்டாடுறாங்களே தவிர அவங்க பொங்கலுக்கு வந்ததான் விழாவா கொண்டாடணுன்றது அவசியம் கிடையாது. விஜய் வந்து தன்னுடைய கடைசி படமாக அறிவிச்ச இந்த ஜனநாயகன் படத்தை வெளிவராத அளவுக்கு செய்யக்கூடியதோட மெயினான காரணம் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியா தான் இருக்கணும்ன்றது. அஜித் நடிச்ச ஒரு படம் வந்து அது வந்து ஒரு ராணுவ இதை காட்டுறது ஃபுல்லாவே எல்லாமே காட்டுவாங்க. அதுல ஒரு ராணுவ இதுல நடக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் காட்டுவாங்க. அப்போ அதுவும் வந்து தணிக்கை குழுக்கு போய் தானே வந்திருக்கும். அப்ப அது அந்த மாதிரி தள்ளி வைக்கல. தாவேகா என்று சொல்லக்கூடிய அந்த கட்சி வந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது ஏற்படுத்தக்கூடிய ஓட்டு வங்கி அதோட தாக்கம் வந்து திராவிட கட்சிகளை அதிக அளவுல பாதிக்கும். அப்படி செஞ்சாங்கன்னா இந்த படம் வந்துட்டு கண்டிப்பா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை என்றால் இந்த படம் இன்னும் கொஞ்சம் டிலே ஆகி போச்சுன்னா என்னைக்கு அந்த படம் வருதோ அன்னைக்கு அது விஜய்க்கு திருவிழாவாக நம்ம. வணக்கம் நேயர்களே, இது கேள்வியுத்தம் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஜனநாயகன் திரைப்படத்தில் வெளிவருவதில் பல்வேறு விதமான சட்ட சிக்கல்கள் நின்று கொண்டிருக்கிறது. சென்சர் போர்டு அனுமதி மறுத்திருக்கிறது. நீதிமன்றத்தை நாடியிருக்கிறார்கள். இது குறித்து பேசுவதற்காக நம்மிடம் பேசுவதற்காக மூத்த வழக்கறிஞர் டாக்டர் சீதாலட்சுமி நம்மிடத்தில் வந்திருக்கிறார். அவரிடத்தில் பேசுவதற்கு நிறைய இருக்கு. வாருங்கள் பேசுவோம். வணக்கம். வணக்கம். இப்போ இந்த ஜனநாயகன் படத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சட்ட சிக்கல் என்பதான நிலை இருக்கு. சட்ட சிக்கல் என்பதை விட தணிக்கை வாரியம் வந்து ஏற்கனவே அதற்கு கெடுபிடிகளை வைத்திருக்கு. இந்த பிரச்சனையை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலா ஜனநாயகன் படம்ன்றது வந்துட்டு உங்களுக்கு ஒரு போர்க்கள படங்களை வச்சு எடுக்கிற மாதிரியான ஒரு இதுல பண்ணியிருக்காங்க. காட்சிகள் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ராணுவ இது பேக்ரவுண்ட்ல வச்சு பண்ணியிருக்கிறதுனால அதுல இருக்கக்கூடிய அந்த உடைகள் அந்த அடையாளங்களை எல்லாம் வந்து இவங்க முன்னாடி வந்து அனுமதி பெற்று தான் யூஸ் பண்ணிருக்கணும்னு சொன்னாங்க. அது எப்பவுமே உள்ளதுதான். அப்படி பாத்தீங்கன்னா அஜித்தோட ஒரு படம் கூட வந்துட்டு அந்த மாதிரியான ஒரு படம் தான் எடுத்தது. அதே மாதிரி இப்ப அமரன் படம் வந்தது இல்லையா, அதுவும். சோ இதெல்லாத்தையும் தணிக்கை செய்த குழு வந்துட்டு முன்னாடியே இதை பரிந்துரை செஞ்சிருக்கலாம். அது கடைசி அந்த படம் வந்துட்டு தணிக்கை குழுக்கு போகும்போது அங்கே சொல்லப்பட்டு அதன் பிறகு இவங்க மாற்றங்கள் செஞ்சிருக்கிறதாக சொல்றாங்க. ஆனா ஒரு சிபிஎஃப்சியோட தலைவர் வந்துட்டு எந்த நேரத்துல வேணா வந்துட்டு அந்த படத்தை வந்துட்டு ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அதிகாரம் கொடுக்கறதுன்றது வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு பர்டிகுலரைஸ் பண்ணி ஒருத்தர் பண்ற மாதிரி தான் இருக்கு. திரைத்தொழிலை பொறுத்த மட்டும் ஒரு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை சார்ந்திருக்கிறது. ஒரு படம் குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்தால் தான் அதன் மூலமாக விநியோகித்தவர்கள் தொடர்ந்து பட தயாரிப்பாளர் தொடங்கி ஒரு கடைநிலை பணியாளர் வரை இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் பயனடைய முடியும். அந்த படத்தை தடை செய்வதன் வாயிலாக நடிகர் விஜய் அரசியல் களத்தில் இப்போ பரபரப்பா இருக்கிறாரு. இந்த நேரத்தில் அப்படிப்பட்ட சூழல அப்படி ஒரு மறைமுக அழுத்தத்தை கொடுக்கறதுடைய நோக்கமா பார்க்க முடியுமா? கண்டிப்பா. ஏன்னா இன்னைக்கு வந்து திராவிட கட்சிகளுக்கு எதிரா வந்து வேற எந்த கட்சிகளும் இல்ல. திராவிட கட்சிகளுக்கு எதிரா ஒரு கட்சி ஒரு புது கட்சி உருவாகுது. அதற்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு. ஏன்னா இப்ப ரீசெண்டா அந்த ஒரு 40 பேர் இறந்த ஒரு நிகழ்ச்சி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கரூர் விவகாரம். சோ அதுல வச்சே நிறைய இது பேசுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அதோட உண்மைத்தன்மையை கண்டறியும் போது நிறைய பல உண்மைகள்லாம் வெளியில வந்தது. அதன் பிறகு வந்துட்டு அதற்கான வரையறைகள் வரைமுறை செய்யப்பட்டு நீதிமன்றத்தால கொடுக்கப்பட்டு மற்ற நிகழ்ச்சிகள்லாம் நடத்தப்பட்டது. நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, திராவிட கட்சிகள்ல நடக்கக்கூடிய கூட்டங்களுக்கு ஏன் நெரிசல்கள் வர்றது இல்லையா? இதை விட அதிகமான மக்கள் வரக்கூடிய ஒரு இடம். அப்படிலாம் நடக்கக்கூடிய போது விஜயோட கட்சிக்கு மாத்திரம் அந்த நெருக்கடியை கொடுத்தது ஒண்ணு. இப்ப அதே மாதிரி விஜய் வந்து தன்னுடைய கடைசி படமாக அறிவிச்ச இந்த ஜனநாயகன் படத்தை வெளிவராத அளவுக்கு செய்யக்கூடியதோட மெயினான காரணம் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியா தான் இருக்கணும்ன்றதுதான் என்னுடைய கருத்து. சரி, பொதுவா திரைப்படங்கள் வந்து தணிக்கை குழுக்கு போய் அவங்களுடைய கட்டுப்பாடுகள் அதெல்லாம் மீறிதான் வழக்கமா சான்றிதழை பெற்று வருவதுதான் மரபு. கண்டிப்பா. பல திரைப்படங்களுக்கு இருந்திருக்கு. பெரிய நடிகரா உச்சநட்ச நடிகரா இருக்கக்கூடிய பல நடிகர்களுக்கும் இந்த விஷயங்கள்ல பல்வேறு விதமான சர்ச்சைகள் பார்த்திருக்காங்க. உங்களுக்கு தெரியும், மருதநாயகம் திரைப்படம் கமல் நடித்த படம். அந்த படம் வரும்போது பெரிய அளவிலான சென்சர் விஷயங்கள்ல பெரிய இஷ்யூகளானது. அவரும் அரசியல் விஸ்வரூபம் நடந்தது. இப்படியான பல படங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு. பெரிய நட்சத்திரங்கள், முன்னணி நட்சத்திரங்களுக்கும் அந்த மாதிரியான நிலை இருந்திருக்குலாம் பார்த்திருக்கிறோம். இப்போ விஜய் விவகாரத்துல மட்டும் அப்படி ஒரு நிர்பந்தத்தை தந்திருக்கிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு சொல்வது சரியான பார்வையா இருக்குமா? அதாவது இது வந்து யூசுவலா நடக்காத ஒரு விஷயம் கிடையாது.
இது வந்து தணிக்கை குழுக்கும் தெரியும். தணிக்கை குழுல இருக்கக்கூடிய 4 பேர்ல 3 பேர் ஒத்துக்கிட்டாங்க. ஒருத்தர் தான் அப்ஜெக்ட் பண்ணியிருக்காரு. ஒருத்தருக்கும் அப்ஜெக்ட் பண்ற உரிமை உண்டுல்ல? உரிமை உண்டு கண்டிப்பா. உரிமை இல்லன்னு சொல்லல. பட் அதன் பிறகும் வந்துட்டு அந்த தணிக்கை செய்யப்பட்ட அந்த குழுவால பரிந்துரைக்கப்பட்ட விஷயங்களை இவங்க நடைமுறைப்படுத்தி கொண்டு போனதுக்கு அப்புறமும் திருப்பி மறுபடியும் நான் வந்துட்டு அத இது பண்ணுவேன்னு இந்த சொன்னேன். உரிமை குழு அந்த 4 பேர் கொண்ட அதிகாரிகள்ல ஒரு 3 பேர் ஓகே சொல்றாங்க. ஒருத்தர் மட்டும் அப்ஜெக்ட் பண்றாரு. அந்த அப்ஜெக்ட் பண்றவர் ஒரு பெட்டிஷன் புகாராவே சொல்றதா சொல்றாங்க. அதுதான் பிரச்சனை அப்படின்ற மாரி சொல்றாங்களா? அது எப்படி அதுதான் பார்க்கணும்? நான் என்ன சொல்றேன்னா, ஒரு தணிக்கை குழுவுல இருக்கக்கூடிய தலைவர்களுக்குன்னு ஒரு சில அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஒரு சில டிஸ்கிரிஷனரி பவரும் இருக்கு. அப்படி பார்த்தாக்கா அந்த காலத்துல வந்துட்டு முந்தானை முடிச்சுன்னு ஒரு படம் வந்தது. அந்த படம் வந்து தணிக்கை குழுக்கு அனுப்பப்பட்டது. அதுல எப்படிப்பட்ட சீன் எல்லாம் இருந்ததுன்றது இன்னைக்கு அதெல்லாம் காமன் ஆயிடுச்சு. அதை விட பயங்கரமான படங்கள்லாம் நிறைய வந்துகிட்டு இருக்கு. சரியா? ஹீரோயின்ஸே வந்துட்டு ரொம்ப கம்மியான வல்கரான உடைகள்ல எல்லாம் ஆமா. நடிக்கிறாங்க. ம். ஆனா அந்த காலகட்டங்கள்ல அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படல. அதன் பிறகு தணிக்கை குழுவுல போய் தணிக்கை குழுவுல வந்து அது பரிந்துரைக்கப்பட்டு வந்தது வெளியில. ம். வெளியில வந்து அந்த படம் நல்லா ஓடிச்சு எல்லாருக்குமே தெரியும். அதுல அந்த கடைசி வசனங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு முழுவான ஒரு அர்த்தத்த குடுக்குதுன்ட்டு அதுக்கு பாக்யராஜ் வந்து ஒரு சில சிறப்பு விளக்கங்கள ம். இது கூட வாங்கினாரு. சரி, அவார்டு கூட வாங்கினாரு அதுல. சரி. ம். அந்த மாதிரி இருக்கும்போது, இந்த படத்த பர்ட்டிகுலரைஸ் பண்ணி சொல்றதுக்கான காரணம் என்னன்னு தான் நான் கேட்கிறேன். ஏன்னா, இந்த காரணம் வந்து அரசியல் காழ்ப்புணர்ச்சியை கொண்டு இன்னைக்கு சென்சார் போர்ட்ல இருக்கக்கூடியவங்க, ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆளுங்க தான். ம். சோ அவங்களுக்கு நல்லா தெரியும். விஜய் என்பவர் வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. கண்டிப்பா தமிழ்நாட்டுல வந்து 2026 தேர்தல் நடைமுறை நடந்து கொண்டிருக்கிறதுன்றது தெரியும். அப்படி இருக்கும்போது இவர் தன்னுடைய கட்சியோட இத வந்து அதுல கொண்டு வந்துட்டாருன்னா, மக்களோட அதிகப்படியான நம்பிக்கைய சம்பாதிச்சுட்டாருன்னா, கண்டிப்பா எலக்ஷன்ல அது ஒரு பிரதிபலிப்பா இருக்கும். பொதுவா விஜய்ய பொறுத்தமட்டுல பாஜகவ எந்த தளத்திலயும் அவர் எதிர்க்கல. பாஜக பத்தி எந்த விமர்சனங்களும் வைக்கல. அ பல தளங்கள்ல மிக நேர்த்தியா அத கையாண்டிருக்கார் பல மீட்டிங்ல. கண்டிப்பா. ஆனா இங்க இருக்கக்கூடிய தன்னுடைய எதிரி அப்படின்னு சொல்லுது ஆளும் திமுகவ தான் சொல்றாரு அப்படின்போது, சென்சார் போர்டை பொறுத்தமட்டுல அது மத்திய அரசுடைய நேரடி பார்வையில இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகம். அப்படி இருக்கும்போது அவங்க சென்சார் போர்ட வந்து வேணுன்ட்டு அத சதி திட்டத்தோட பார்க்கணுன்ற பார்வை இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல ஆக்சுவலா வந்துட்டு இந்த சென்சார் போர்ட்ல இருக்கக்கூடிய 4 பேர்ல 3 பேர் ஒருமுகமா சொல்லப்பட்ட ஒரு விஷயத்த 4வது நபர் எதிர்க்கிறாருன்னா, அத பரிந்துரை செய்யலாம். பரிந்துரை செய்து அதுல மாற்றங்களை ஏற்படுத்தி திருப்பி தணிக்கை குழுக்கு அனுப்பி, அதன் மூலியமா சர்டிபிகேட் குடுத்து பண்ணலாம். அத விட்டுட்டு இவர் ஏன் பெட்டிஷன்ல போனாரு? ம். அது அது வந்து தனிப்பட்ட ஒரு காழ்ப்புணர்ச்சின்னு தானே தோணுது. ஆ தன்னுடைய கருத்த அவர் சொல்வதற்கு பதிலாக தன்னுடைய ஒரு கடிதமாகவோ, புகாராகவோ சொல்லி மீண்டும் அத அழுத்தத்த குடுக்கிறது மூலியமாக அது வேற ஏதோ ஒரு அழுத்தத்தின் பேர்ல இருக்கும் அப்படின்ற பார்வை வருது. கண்டிப்பா. ஏன்னா, இப்ப நீதிமன்றமும் வந்துட்டு மாண்புமிகு நீதிபதி அம்மா வந்து ஒரு உத்தரவு குடுத்திருக்காங்க. ம். அந்த உத்தரவையும் இவர் மதிக்கல. ம். மதிக்காம திருப்பி மறுபடியும் நான் வந்துட்டு மேல்முறையீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு சிஜே கிட்ட இல்ல போயிருக்காங்க. பொதுவா ஆனரபிள் சிஜேட்ட. பொதுவா வழக்குன்னு வரும்போது தனக்கான வாய்ப்பு இருக்கும்போது மேல்முறையீடு செய்வது வழக்கு தானே. அந்த மாரியான நிலையில இந்த தணிக்கை குழு படத்தோட இல்ல. மேல்முறையீடு போவதுல என்ன தவறா இந்த இருக்க முடியும்? படத்தோட தேதி அறிவிக்கப்பட்டாச்சு. 9ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்றது அறிவிக்கப்பட்டாச்சு. அறிவிக்கப்பட்ட பின்பு நீதிமன்றம் வந்து அது உயர்நீதிமன்றம் ஒரு ஆர்டர் குடுக்குதுன்னா, அவங்களும் சும்மா தர மாட்டாங்க இல்லையா? ம். எல்லாவித காரணங்களையும் வந்து அலசி அலசி பார்த்து, பார்த்து அதுல வந்து எந்தவித கெடுதலும் இல்லன்றதுக்கு அப்புறம் தானே குடுத்திருப்பாங்க. அப்ப அதன் மேல திருப்பி ஹானரபிள் சிஜே கிட்ட போறாங்கன்னாக்க, அப்ப ஹானரபிள் சிஜே வந்து அத எடுக்கலாமா வேண்டாமான்னு டிசிஷன் எடுக்கவே 1 மாசம் மேல ஆகும். இல்ல இப்போ அவர் என்னன்றாரு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அது எவ்வளவு நாள் என்று இன்னும் உறுதிப்படுத்தப்படல. ஒருவேளை 2 அதுதான் சொல்றேன். நாட்களுக்குள்ள எடுக்கலாம். ஒருவேளை நீங்க சொல்ற மாரி காலதாமதம் கூட ஏற்படலாம். அப்ப இது வந்து ஒரு அரசியல் இம்பாக்ட்டா தானே இருக்கும்னு நினைக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதிபதிகள் எல்லாருமே யார் மூலியமா வந்து பொறுப்புக்கு வராங்க பொறுப்புக்கு அப்படின்னு வராங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு சிஜே, ஹானரபிள் சிஜே, அவர் வந்து அவருடைய பார்வைக்கு இது கொண்டு போகப்பட்டிருக்கும் போது, இதனுடைய அவசர கால நடவடிக்கையா வந்து எடுப்பாருன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓ! ஏன்னா எவ்வளவு இஷ்யூஸ் போயிட்டு இருக்கு. அதனால நீதிமன்றங்களுக்கு இது ஒரு அவசர காலமா எடுக்கணும்ன்ற ஒரு அவசியமும் ஏற்படாது. அப்படி இருக்கும்போது சிஜே வந்து உடனே அதை எடுத்து பரிசீலனை பண்ணாம, கண்டிப்பா காலதாமதம் பண்ணலாம். அது அவரோட டெசிஷன். இப்ப அதை யாரும் கேட்க முடியாது. சரி. இப்போ நடிகர் விஜய் பொறுத்தமட்டிலும் ஏதோ இதுவோ முதல் படம். அதனால சர்ச்சையில மாட்டிட்டாருன்னு சொல்ல கண்டிப்பா முடியாது. கிடையாது. அவர பொறுத்தமட்டிலும் இருக்கும். அந்த பட நிறுவனங்களும் கூட பெரிய அந்த இயக்குனர் வினோத்தை பொறுத்தமட்டிலும் பல அனுபவம்லாம் இருந்திருக்கும். ஏன்னா ஆ, துப்பாக்கின்னு ஒரு படம் விஜய் நடிச்சாரு. ஆமா. அதுலயும் வந்து சில காட்சிகள் எல்லாம் ஆமா பெரிய ராணுவ அளவுல சர்ச்சை வீரர்கள் காட்சி எல்லாமே தான் வந்தது. அப்ப அது எப்படி இதுவாச்சு? அது மாதிரி பாத்தீங்கன்னாக்க, இதுல இந்த பேட்ஜஸ் யூஸ் பண்றது கண்டிப்பா இவங்க வந்து அதற்கான ஒரு அனுமதியை பெற்றிருப்பாங்க. ம். இல்ல அப்படி பெறப்படவில்லை. துப்பாக்கி படம் வந்த நேரத்துல கூட இந்த மாதிரியான சில சர்ச்சைகள் வந்தது சர்ச்சைகள் அப்படின்றது. வந்தது. இப்போ இந்த நேரங்கள்ல இப்போ அப்ப பொங்கல் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு, அது தணிக்கை செய்யப்பட்டு உடனே வெளியில வந்தது. இப்ப ஏன் இத பர்ட்டிகுலரா பண்றாங்க? அப்ப அதப்படி நாங்க அதே மாரி வந்துட்டு அஜித் நடிச்ச ஒரு படம் வந்து அதுவும் வந்து ஒரு ராணுவ இத காட்டுறது. ம். ஃபுல்லாவே எல்லாமே காட்டுவாங்க அதுல. ஒரு ராணுவ இதுல நடக்கக்கூடிய அத்தனை விஷயத்தையும் காட்டுவாங்க. அப்ப அதுவும் வந்து தணிக்கை குழுக்கு போய் தானே வந்திருக்கும். அப்ப அது அந்த மாரி தள்ளி வைக்கலல்ல.
சோ தணிக்கை குழுவுல இருக்கக்கூடியவர்கள் வந்து தன்னுடைய சுயலாபம் கருதியோ அல்லது அரசியல் சார்புடையதை கருதியோ ஒரு சில படங்களை இது மாதிரி நிறுத்தி வைக்கிறாங்கன்றத என்னோட குற்றச்சாட்டு. சரி. இப்போ உயர் நீதிமன்றத்துல நீதியரசர் ஆஷா அவர்கள் வந்து பி.டி. ஆஷா அவர்கள் வந்து மிக தெளிவா சொல்லியிருக்காங்க. இது மாதிரி அனுமதி வழங்கலாம் அப்படின்றாங்க. கொஞ்ச நாள்ல அவங்க மேல்முறையீடுக்கு போறாங்க. மேல்முறையீடுல இன்றைக்கு வந்து சிஜே கையில இருக்கு. சிஜே அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்கன்றது இருக்குன்ற மாதிரியான நிலை இருந்து கொண்டிருக்குது. இப்போ இதனால தள்ளி போவதனால ரசிகர்கள் ஒரு ஏமாற்றம் அடைகிறார்கள். கட்சியுடைய விஜய் வந்து ஒரு பெரிய கட்சியுடைய தலைவரா அரசியல் களத்துல இருக்காரு. இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய செட்பேக்கை ஏற்படுத்தி விட்டுருமா அப்படின்னு இல்ல கண்டிப்பா கிடையாது. ஏன்னா விஜயோட படத்தை பொறுத்தளவுல பொங்கலுக்கு வரலனாலும் எப்ப வந்தாலுமே அது நேத்து கூட வந்து ஜனநாயகன் பட விழால அவங்க சொல்லியிருக்காங்க. 4வது இடத்த பட விழால சொல்லியிருக்காங்க. அதாவது ஆடியோ ரிலீஸ்ல சொல்லியிருக்காங்க. விஜய் படம் எப்ப வந்தாலுமே இந்த விழாவா தான் அவங்க கொண்டாடுறாங்களே தவிர அவங்க பொங்கலுக்கு வந்ததான் விழாவா கொண்டாடணும்ன்றது அவசியம் கிடையாது. அதே மாதிரி இதனால வந்து அரசியல் வந்து பாதிக்கப்படாது. காரணம் என்னன்னா அதுல காட்டக்கூடக்கூடிய ஒரு சில சீன்கள் வந்துட்டு கண்டிப்பா இன்னும் அதிகமான மெருகேற்றக்கூடியதாகவும் இன்னும் அதிகமான ஓட் பேங்க் வந்து கொடுக்கறதா இருக்குமே தவிர கம்மி பண்ணாது கண்டிப்பா. அதனால எந்த பாதிப்பும் ஏற்படாது. இந்த விவகாரம் தொடர்பா இதுல பாதிப்பு யாருக்கு ஏற்படுதா? தயாரிப்பாளர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு தான். முதலீடுகளை செய்துவிட்டு மூலதனங்களுக்காக காத்திருக்கிற நிலையில இந்த மாதிரியான காலதாமதம் பெரிய அளவிலான ஆபத்தை ஏற்படுத்தும். சில பெரிய அளவிலான அவங்களுக்கான தொய்வுகள் ஏற்படும் மாதிரி இருக்கு. தொழிலாளர்களும் நிலைமை சார்ந்து கண்டிப்பா ஒரு திரைப்படம் வரணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் அதுக்குள்ள நேரடியாகவும் மறைமுகமாக இருப்பாங்க. அவர்களுடைய கனவுகள் கைகூட முடியாம சில நாட்கள் தள்ளி போகும். ஏன்னா நல்ல டைரக்டர்ஸ் வந்திருப்பாங்க, நல்ல கேமராமேன் வந்திருப்பாரு, நல்ல எடிட்டர் வந்திருப்பாரு, நல்ல தொழில்நுட்ப கலைஞர்கள் இருந்திருப்பாங்க. அத்தனை பேரோட வாழ்க்கை அதுல இருக்கு. அதே மாதிரி அந்த நடிகை அதுல நடிக்கக்கூடிய ஹீரோயின் அவங்களோட எதிர்காலமும் அதுல இருக்கு. சரியா? இந்த மாதிரி இத்தனை பேரோட வாழ்வாதாரம் இதுல இருக்கின்றபோது நீதிமன்றம் வந்து மாண்புமிகு நீதிமன்றம் வந்து அதை கருத்தில் எடுத்துக்கொண்டு கண்டிப்பாக அதற்கான தீர்ப்பை சீக்கிரமா கொடுக்கணும்ன்றதுதான் வந்து எல்லாரோட ஒரு ஆவலா இருக்கும். பொதுவா வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல வந்து விரைவா எடுத்து செய்வதற்கான அணுகுமுறைகளை கடந்த காலங்கள்ல பார்த்திருக்கிறோம். சில விஷயங்கள் எல்லாம் விரைவாக அதை கையாண்டு இருக்காங்கன்ற அனுபவமும் இருக்கு. இப்போ இந்த அரசியலா வச்சுதான் விஜய கார்னர் பண்றாங்க அப்படின்றதுக்கு என்ன விஷயங்களை உங்களால சொல்ல முடியும்? அந்த மாதிரி என்ன பார்க்க முடியுது உங்களால? ஒண்ணுமே இல்லைங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவுல திராவிட கட்சிகள் தான் இத்தனை நாள் வந்து மாறி மாறி ஆண்டுகிட்டு இருந்தது. இப்ப புதுசா ஒரு கட்சி வருது. ஈவன் விஜயகாந்த் வந்து அவர் கட்சி ஆரம்பிச்சு அவர் வரும்போது கூட அவருக்கு கூட சில செட்பேக்ஸ் எல்லாம் பண்ணாங்க. அவருடைய தாண்டி ஒரு கட்சியோட இணைஞ்சிட்டாரு. அதுக்கப்புறமா அவர் வந்தாரு, எதிர்கட்சி தலைவரா உட்கார்ந்தாரு. ஆனா இன்னைக்கு விஜய் வந்து தனித்து போட்டியிடுறேன் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பா அவருக்கான ஒரு ஃபேன்ஸ் குரூப் இருக்கு இல்லையா? அது வந்து ஓட்டு வங்கியா மாறுவதற்கான ஒரு வழியா இருக்கு. அப்படி மாறித்துனா கண்டிப்பா இந்த திராவிட கட்சிகளுக்குள்ள ஒரு தொய்வு ஏற்படும். அப்ப வந்து தமிழ்நாட்டுல அமையக்கூடிய ஆட்சி வந்துட்டு தொங்கு ஆட்சியா அமையும். கண்டிப்பா யாரோடையாவது அலையன்ஸ் இருந்தாதான் முடியும்ன்ற ஒரு ஸ்டேட்டஸ் வந்துடும். அப்படி வந்ததுன்னா கண்டிப்பா விஜயோட ஓட் பங்கு அவங்களுக்கு தேவைப்படும். அத விஜய்ன்ற ஒரு நபர் அதுல வரக்கூடாதுன்றதுக்காகவே வந்து ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இதை பாக்குறோம். சரி, நீங்க ஒரு வழக்கறிஞரா என்று சொல்லக்கூடிய அந்த கட்சி வந்து இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் போது ஏற்படுத்தக்கூடிய வங்கியின் ஓட்டு வங்கி அதோட தாக்கம் வந்து திராவிட கட்சிகளை அதிக அளவுல பாதிக்கும். அந்த அச்சத்தின் விளிம்புதான் இப்படியான சில சதிவேலைகள் நடக்குது அப்படின்றது பார்வையாதான் பாக்குறீங்க. ஆனா பொதுவாவே வந்து இந்த இந்த சென்சர் போர்டை பொறுத்த மட்டும் சில கட்டுப்பாடு விதிமுறைகள்லாம் வச்சிருக்காங்க. அந்த முறைகளை சேர்த்தா நாங்க பின்பற்றோம் அப்படின்றாங்க. அதனுடைய தார்மீகமான நிலை இருக்கிறதுனாலதான் அவங்க மேல்முறையீடுக்கும் போறாங்க அப்படின்ற விஷயமும் இருக்கு. இல்ல நீங்க மேல்முறையீடு போறதுக்கு ஒரு வழக்கறிஞர் பார்வையில நீங்க சொல்லலாம். இன்றைக்கு ஒரு சாமானியன் எல்லா விஷயத்திலும் தன்னுடைய உரிமைக்காக தொடர்ந்து போராடுகிற தளம் தான் நீதியின் முன்பாக சமம் என்ற நிலை பார்வையில அவனுடைய மேல்முறையீடுக்கு போறாங்க. அப்ப அந்த மேல்முறையீடுல கூட ஒரு இன்டென்ஷன் இருக்கு அப்படின்றீங்க பாக்குறீங்களா? கண்டிப்பா. அதாவது எந்த ஒரு தார்மீகமான ஒரு மனிதருக்கும் வந்து மேல்முறையீடு ஒரு வழக்குல மேல்முறையீடு போறதுக்கான எல்லா விதமான உரிமையும் உண்டு. இல்லைன்னு நான் சொல்லல. அதே மாதிரி தணிக்கை குழுக்கும் அந்த உரிமை உண்டு. ஆனால் தணிக்கை குழு வந்து பரிந்துரை செய்யப்பட்ட பின்பு மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்தால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால் அது மாற்றங்கள் ஆயிடுச்சுன்றத அவங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா திருப்பி இன்னொரு தடவை தணிக்கை குழு மறுபடியும் எக்ஸாமின் பண்ணுவாங்க. எக்ஸாமின் பண்ணும்போது நாங்க கொடுத்த மாற்றங்களை நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்ற போது they can issue the certificate. But whereas in this case என்ன ஆகுது, இவங்க வந்துட்டு அந்த தணிக்கை குழுவால கொடுக்கப்பட்ட ஒரு சில விஷயங்களை நிபந்தனைகளை இவங்க முறைப்படுத்தல, அவங்க காட்டின வழிகாட்டலை இவங்க பின்பற்றல அவங்களோட குற்றச்சாட்டு. ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, தணிக்கை குழுவால பல முறை வெட்டப்பட்டும் முட்டப்பட்டும் எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமா தான் நாங்க திருப்பி கொடுத்திருக்கோன்றாங்க. சோ இது எதுன்றது தீர்மானம் செய்யக்கூடிய நிலையில மாண்புமிகு நீதியரசர்
சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு, அவரால மாத்திரம் தான் முடியும். அது சீக்கிரமா அவர் எடுத்து அதற்கான பரிந்துரைகளை ஏற்படுத்தி கொடுத்தோ, இல்லை அது எப்படி தணிக்கை செய்யப்பட வேண்டும், இல்லை அதில் செய்யப்பட்ட மாற்றங்கள் சரியானதானா, ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதானா, சட்டத்திற்கு உட்பட்டதுதானா, மக்களை பாதிப்படையாத செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறதா, எல்லாத்தையும் பார்த்துட்டு அவர் சீக்கிரமா அதுக்கான தீர்ப்பை கொடுக்கணும். சரி, உங்க ஜனநாயகன் படத்தை நீங்களும் ஆர்வத்தோட பார்க்கணும்ன்ற கண்டிப்பா. எதிர்நோக்கம் இருக்கீங்க. எல்லாருமே விஜய் எதிர்பார்த்திருக்காங்க. எல்லாரும் இருக்கிறாங்க. நீங்களும் அந்த மாதிரி எதிர்பார்க்கிறீங்க நிலையில, பொங்கலுக்கு முன்பாக இந்த தீர்ப்பு விஷயங்கள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து அது மூலமாக ஜனநாயக படம் வெளிவரும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு போன்றவர்களுக்கு உண்டா? கண்டிப்பா. ஏன்னா ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு, ஹானரபிள் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு வந்து அவர் வந்து இத வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா எடுத்து, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அஸ் வெல் அஸ் ஃபார் த ப்ரொடியூசர்ஸ் அவங்களோட நலன்களையும், தொழிலாளர்களின் நலன்களையும் கருத்துல கொண்டு, சரி நம்ம இந்த பெட்டிஷனை வந்து சீக்கிரமா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லீவ் நாள்ல கூட அதை எடுத்து பண்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி செஞ்சாங்கன்னா இந்த படம் வந்துட்டு கண்டிப்பா பொங்கலுக்கு ரிலீஸ் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி ம். இல்லை என்றால் இந்த படம் இன்னும் கொஞ்சம் டிலே ஆகி போச்சுன்னா, என்னைக்கு அந்த படம் வருதோ அன்னைக்கு அது விஜய்க்கு திருவிழாவாக நடந்துவிடும். சோ இந்த படத்தை முடக்குவதால் மட்டும் ரஜினி விஜயுடைய அரசியல் பிரவேசத்தை முடக்கி விட முடியாது அப்படின்ற பார்வை நீங்க கண்டிப்பா பார்க்கறீங்க. முடியாதுங்க. ஏன்னா அவரு அதுக்கு மேல பயணிக்க ஆரம்பிச்சுட்டாரு. அசுர வளர்ச்சி நோக்கி போக பயணித்திருக்கிறார். ஆரம்பிச்சுட்டாரு. அதே மாதிரி வந்துட்டு ஒரு சில கட்சிகள் எல்லாம் அவரோட கூட்டணி கட்சிகளாக பேசிக் கொண்டிருப்பதாக ஒரு தகவல்களும் வந்துகிட்டு இருக்கு ஆமா. ஊடகங்கள் மூலியமா. ஆமா, அப்படி அவர் இருக்கும்போது ஓப்பன் ஸ்டேட்மெண்டே சொல்லியிருக்காரு. என்னோட கூட கூட்டணியில் வருவதற்கு யார் வேண்டுமானாலும் வரலாம் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அழைக்கிறாரு. நீங்க எல்லாரும் என்னோட அணிட்டாரு அவரு. ஆமா. அவர் வந்து ஜனநாயகன் பட ஆடியோ ரிலீஸ்லயே என்ன சொல்றாரு, நீங்கள் அணி சேர்வீர்களா சேர மாட்டீர்களான்னு கேட்டதுக்கு, நான் எதுக்கு அணியா போய் சேரணும், நீங்களே எல்லாருமே எனக்கு என்னோட பெரிய அணி தானேன்றாரு அவரு. ஓகே. அப்ப அவர் வந்து மக்களை நம்பிதான் இருக்காருன்றது நல்லா தெரியுது. சோ அதனால அவருக்கு ஒரு பெரிய படைபலம் இருந்து கொண்டிருக்கு. நாளுக்கு நாள் அவருக்கான எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறத கண்டிப்பா பார்த்து அச்சத்தினுடைய விளிம்புதான். தமிழ்நாட்டில் பொறுத்தளவுல ஒரு தலைவர்கள் வந்து புதிதாக கட்சி ஆரம்பித்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல அவங்களுக்கு பல எதிர்ப்புகள் வரும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயும் வந்துட்டு புரட்சி தலைவர் திரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள், மறைந்த எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள், முன்னாள் முதல்வர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச காலத்திலேயும் அவருக்கு சில பிரச்சனைகள் எல்லாம் நெருக்கடிகள் வந்தது. தருவதும் பல்வேறு விதமான கண்டிப்பா வந்தது. அந்த சூழலே அந்த மாதிரி பார்த்து ஒரு காலகட்டத்திலயும் அது மாதிரி வந்துட்டு தான் இருக்கும். திரு விஜயகாந்த் அவர்கள் மறைந்த விஜயகாந்த் எதிர்க்கட்சி தலைவர் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பிச்ச காலத்திலயும் அதே மாதிரி ஒரு செட்பேக் வந்தது. சோ இப்ப இவருக்கு வந்திருக்கு. சோ இவங்க எல்லாருமே சக்சஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. அப்படியானால் தமிழகத்தை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வந்து முதல்வராக உட்கார்வதற்கு முன்னால் அவர்களும் பல பிரச்சனைகளை சார்ந்து அவர்களை எதிர்கொண்டு எல்லாவற்றிலும் வெற்றி பெற்று தான் உட்கார்ந்தாங்க. அதே மாதிரி இவருக்கும் வந்து ஒரு செட்பேக் வந்திருக்கு. அதை இவர் வந்து சட்டப்படியே எதிர்கொள்வார்ன்ற நம்பிக்கை. அப்படியானால் நடிகர்கள் நாடாள வருவதற்கு தடைக்கல்கள் எல்லாம் தாண்டி வர வேண்டிய நிலை இருக்கு. நடிப்புன்றது அவங்களோட தொழிலுங்க. நாடாள வருவதுன்றது ஒரு மக்கள் ஒரு பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் 1956 படி எல்லாருக்குமே உரிமை இருக்கு. ஒரு எம்எல்ஏவா நிக்க உரிமை இருக்கு, ஒரு எம்பியா நிக்க உரிமை இருக்குன்னா ஒரு முதலமைச்சரா நிக்கிறதுக்கு உரிமை இல்லையா, ஒரு கட்சியை ஆரம்பிப்பதற்கு உரிமை இல்லையா? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இது ஜனநாயக நாடு. அந்த ஜனநாயகத்தை முன்னிறுத்தி தான் ஒரு ஜனநாயகனுடைய பிரச்சனை வந்து ஜனநாயகத்தையே ஒரு கேள்விக்குறியாக்கி இருக்கிறது நிலை இருக்குது. இது ஜனநாயகத்தையே பிரச்சனை ஆகிட்டாங்கன்றது உண்மை. சரி, ஜனநாயகத்தை டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்னு சொல்றோம், ஜனநாயக நாடுன்னு சொல்றோம். அப்படிப்பட்ட டெமோக்ரஸியே வந்து இங்க வந்து பிரச்சனையாக எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்றதான் சொல்லணும். ஜனநாயகனே வந்து ஒரு டெமோக்ரஸிக்கான விஷயங்கள்ல கூட கேள்வி எழுப்பி இருக்கின்ற மாதிரியான பார்வை இருக்குன்னு சொல்லி பதிவு செய்யிருக்கேன். பல விஷயங்கள் மத்தியில இன்னைக்கு வந்து இத்தனை நெருக்கடிகள் கொடுத்து அவரை முடக்கி விடலாம் பாக்குறது சரியா இருக்குமா, இல்ல அதெல்லாம் தாண்டி அவர் வெளியே வந்துருவாரு நம்பிக்கை? நான் தான் சொல்றேன், கண்டிப்பா அவர் அதெல்லாம் தாண்டி வெளியில வந்துருவாரு. ஏன்னா எப்ப வாசப்படி தாண்டி நான் வெளியில வர வரைக்கும் தான் கஷ்டம். வெளியில வந்து என்னுடைய தொழிலையே நான் விட்டுட்டு நான் மக்கள் சேவைக்கே வரேன்னு ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறமா அதை யாராலையும் தடுக்க முடியாது. கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா வந்து அந்த மக்கள் அவரை தேடி போக ஆரம்பிச்சிருவாங்க. இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல விஜய்க்கு மறைமுகமாக பல்வேறு அரசியல் கட்சிகள், பல்வேறு நடிகர்கள், சக நடிகர்கள் எல்லாம் அவருக்கு ஆதரவுகள் ஒரு புறம் திரட்டி கொண்டே இருக்கிறார்கள். இந்த வழக்கு தொடரப்பட்ட விஷயங்கள், சென்சர் போர்டுல காலதாமதமான விவகாரம், இப்படி ரசிகர்களை காட்டிலும் அரசியல்வாதிகள், முக்கிய பிரமுகர்கள், முக்கிய பெரும்புள்ளிகள் எல்லாம் கூட அவருக்கான ஆதரவு கரங்களை நீட்ட ஆரம்பித்திருக்கிறார் என்ற செய்திக்கு சக நடிகர்கள், குறிப்பாக பெயர் சொல்ல விரும்பவில்லை, ஏராளமான முன்னணி நடிகர்களே வந்து அவருக்கு ட்வீட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவருக்கு ஆதரவு கரம் நீட்டுற செய்தி தொடர்ந்து வந்து பார்க்க முடியுது. அப்படி என்றால் விஜயுடைய அந்த அமோக அலை என்பது இந்த ஜனநாயகத்தால் ஏற்பட்ட ஜனநாயக படம் வெளியிடுவதில் வருகிற காலதாமதம் கூட அவருக்கு கூடுதல் பப்ளிசிட்டி தான் ஏற்படுத்தி தரும் பார்க்க முடியுமா? ஜனநாயகம்னு வச்சுட்டாரு இல்லையா, ஜனநாயகன்னு வச்சுட்டாரு. அப்ப ஜனநாயகம்னா டெமோக்ரஸி, அவ்வளவுதான். இந்த டெமோக்ரஸிக்காக அவர் போராடிட்டு இருக்காருன்றது எல்லாருக்குமே தெரியுது. அதனால தான் எல்லாருமே சப்போர்ட் பண்றாங்க. சோ இட்ஸ் a democratic country where the people has got the right to fight for democracy.
சோ அதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. மக்களுக்கு உரிமை இருக்கு. ஜனநாயகத்தை காப்பாற்றுவதிலும், ஜனநாயகத்தை பெற்றுக் கொள்வதிலும், நிலைநிறுத்துவதிலும் எல்லா மக்களுக்கும் உரிமை உண்டு. நடிகர்கள், பெருமொழிகள் அப்படின்றத விட ஒரு தனிப்பட்ட மனிதனாக ஒவ்வொருத்தரும் உணரக்கூடிய ஒரு விஷயம். ஏன் விஜய் வரக்கூடாது அரசியல்ல? ஏன் விஜய் ஒரு நல்ல ஆட்சியை தரக்கூடாதுன்ற ஒரு கேள்வி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ. ஏன்னா பண்ணக்கூடிய அழுத்தங்கள், மற்ற இடங்கள்ல இருந்து வரக்கூடிய அரசியல் அழுத்தங்கள் எல்லாமே அவரை ப்ரமோட் பண்ணி வெளியில கொண்டு போயிட்டே இருக்கே தவிர அவரை வீழ்ச்சி அடைய வைக்காது. காரணம் என்னன்னா, ஒரு தோல்வியும், ஒரு போராட்டமும், ஒரு சறுக்கல்களுமே அவரோட ஒரு படிக்கான வளர்ச்சின்னு தான் சொல்ல முடியும். இப்ப அந்த வளர்ச்சியை தான் அவர் ஏற்படுத்திட்டு இருக்காரு. கண்டிப்பாக 2026 எலெக்ஷன்ல அவர் அதுக்கான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழி இருக்கு. அந்த வழி இந்த ஜனநாயகன் படம் மூலியமா வந்துடும்ன்றதுனால தான் இதை ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த ஜனநாயகன் படத்தை முடக்க முயற்பதோ அல்லது பல்வேறு விதமான காரணங்களுக்கால் அது தடைப்பட்டு போவதன் விளைவாக இந்த பார்வையை ஒட்டுமொத்தமா ஒரு வரியில் நீங்க சொல்லுங்கள். இது அவசியமா அல்லது அரசியலா என்று சொன்னால் நீங்கள் எப்படி இது அரசியல் மாத்திரமே. முழுக்க முழுக்க அரசியல் தான். முழுக்க முழுக்க அரசியலே. ஜனநாயக நாட்டில் ஜனநாயக உரிமையை ஒருவர் அடைவதற்கு தடை செய்யப்படக்கூடிய வழிகளை அரசியல் கட்சிகள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றன. மத்திய அரசினுடைய அழுத்தமாக இருக்கும், அரசியல் பார்வையாக, அழுத்தத்தின் பார்வையாக இருக்குமா? கண்டிப்பா மாநில அரசினுடைய பார்வையின் இது ரொம்ப டீடைலா சொல்லணும்னா, இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட கைகோத்து நின்று. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா விஜய்னு ஒருத்தர் தனி கட்சி ஆரம்பிச்சு ஒரு ஓட் பேங்க கொண்டு வராரு, இல்ல ஒரு ஓட் பேங்க சிதைக்கிறாருன்னா அது எப்படி அவங்களால ஒத்துக்க முடியும்? தமிழ்நாட்டுல பிஜேபி ஆட்சி பிடிச்சிரும்னு நினைச்சிட்டு இருக்காங்க, ஏடிஎம்கே ஆட்சி பிடிச்சிரும்னு வந்துட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அதை சிதைக்கக்கூடிய விதத்துல இவர்கிட்ட ஒரு ஓட் பேங்க் உருவாகுது. அது இந்த படத்தின் மூலியமா இன்னும் அதிகமாகும்னு தெரியும் போது அந்த படத்தை அவங்க முடக்கதான் செய்வாங்க. ஜனநாயகத்திற்காக ஜனநாயகத்தையே முடக்குகிறார்கள், அவ்வளவுதான். விஜய்க்கு தொடர்ந்து மறைமுக நெருக்கடி தருகிறார்கள். அந்த கரூர் விவகாரம் தொடங்கியதனாலிருந்து பல்வேறு விதமான எல்லாவற்றையும் அது எதிர்கொண்டு வருகிறார். ஒவ்வொரு கூட்டத்துக்கு பிறகும் அதற்கு அமோகமான கூட்ட எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கின்ற செயல்பாடு இருக்குது. இப்போ தாவேகா தமிழகத்தை பொறுத்தவரை 4 முனை போட்டிக்கான களம் உருவாயிடும் என்ற ஒன்று அதிமுக, இன்னொன்று திமுக, இன்னொன்று தாவேகா. ஏற்கனவே சீமான் களத்தில் ஏற்கனவே இருக்கார். 4 முனை போட்டி களத்திலே எங்கே மூன்றாவதாக இருக்கக்கூடியவராக தன்னை இப்போ அடையாளப்படுத்தப்படுகிற அல்லது 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றா இருக்கக்கூடிய தாவேகா விஸ்ரூபம் எடுத்து விடுமோ அல்லது வலிமையான ஒரு கூட்டணி அமைத்து விடுவாரோ என்ற அச்சத்தின் விளம்புல சில நிர்பந்தங்களை, அழுத்தங்களை தராங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மைதாங்க. காரணம் என்னன்னாக்க, தாவேகாவோட காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு முக்கிய சில பிரமுகர்கள்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் மேபி காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து வரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால் கண்டிப்பா தாவேகாவோட சேரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அப்படி சேர்ந்ததுன்னா கண்டிப்பா தாவேகா நல்ல ஒரு வலுவுள்ளதாக வலுப்பட்டு ஒரு தேசிய கட்சியினுடைய கூட்டணி சேர்க்கும்போது அதற்கான மீண்டும் ஒரு கண்டிப்பா வந்துடும். சோ அப்போ தேசிய கட்சியினுடைய வரவுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு, அதுக்கான பேச்சுவார்த்தை இருக்கு. நீங்க குறிப்பிட்டதை போல காங்கிரஸ் கட்சியுடைய முக்கிய லீடர்கள் இப்போ இந்த ஜனநாயகன் படம் விவகாரத்திலே கூட பல தலைவர்கள், குறிப்பாக மாணிக்க தாக்கூர் போன்றவர்களா இருக்கலாம், அல்லது பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் எல்லாம் தொடர்ந்து பொது தளங்கள்ல பொதுவா பேசுறாங்க. விஜய் நான் சந்தித்தது உண்மைதாங்க, விஜயுடைய செயல்பாடுகள், விஷயங்கள், அதுவும் குறிப்பா இந்த ஜனநாயக பட விவகாரம், இந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் தொடர்ந்து இருக்காங்க. ஒருபுறம் காங்கிரசுடைய மூத்த தலைவர்களுக்கு என்னன்னு இல்லை, ஒவ்வொரு முறையும் நாம் திமுகவுடன் முட்டு கொடுத்து அவங்களோட பயணிக்கும் போது சொற்ப எண்ணிக்கை வாங்கி அதில் நின்று தோத்து வெற்றி பெற சூழல் மத்தியில கணிசமான தொகை தாவேகாவிடம் பெற்றுவிடலாம், தாவேகாவுக்கு ஒரு நல்ல மவுஸ் இருக்கு, இளைய பட்டாளம் இருக்கிறது என்ற மனநிலை இருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? உண்மைதாங்க, நீங்க சொல்றது 100% உண்மை. ஏன்னா ஒரு என்ன சொல்றது, திராவிட முன்னேற்ற கழகத்துல கலைஞர், மறைந்த தலைவர் கலைஞர் கருணாநிதி ஐயா போனதுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய அரசியல் இது அந்த கட்சி ஆளுகளுக்கே அதிருப்தியை தான் கொடுத்திருக்கு. அதே மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலேயே அம்மா இருந்தப்ப நடந்த ஆட்சியை விட அம்மா போனதுக்கு அப்புறம் நடந்த பூசல்கள், பிரச்சனைகள் எல்லாமே ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தியிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு புது கட்சி அது ஒரு யங்ஸ்டர் வராங்கன்ற போது மக்கள் மற்ற கட்சிகள் எல்லாமே அதை தான் விரும்புவாங்க. ஏன்னா புதுசா வரக்கூடியவங்க எதையுமே செய்யறதுக்கு துணிவாங்க, அந்த ஒரு எண்ணிக்கை வரும். இன்னொன்னு என்னன்னா, காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்துல இத்தனை வருஷம் கூட்டணியா இருந்தாலும் அவங்க கேட்ட அளவுக்கு திருப்திகரமான விஷயங்கள் நடைபெறவில்லை. அதனாலேயே அவங்களுக்கு ஒரு மறைமுகமான ஒரு வருத்தமும் இருக்கு. அதே மாதிரி திராவிட கட்சிக்குள்ளேயே பூசல்களும் நடக்குது. ஏன்னா குடும்ப ஆட்சியாவே ஃபுல்லா அவங்க குடும்பத்தையே வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இன்ப நிதியை கூட டைரக்டா ஒரு போஸ்டிங்ல கொண்டு வந்துட்டாங்க. சோ அந்த மாதிரி இவங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இத்தனை வருஷம் நாங்க இந்த கட்சிக்காக உழைச்சி எங்களுக்கு என்ன கிடைச்சது? அப்ப இப்படி இவர்கிட்ட போறதை விட அவங்க கிட்ட போறமே திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கக்கூடியவர்கள் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பா. எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செங்கோட்டையன் பிரிந்து தாவேகாக வந்தாலும் இது மாதிரி வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா விஜயோட கட்சி ஒரு பெரிய லெவல்ல உருவாயிடும். அப்படி உருவாகும் போது கண்டிப்பா மக்களுடைய பணி செய்யறதுக்காக
முதல் கட்டமா என்ன செய்வாருன்னா, ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்கு கண்டிப்பா வந்து ஒரு 5 வருஷம் அவர் ஆட்சி அமைக்கிறாருன்னா, அந்த 5 வருஷம் ஆட்சியில மக்களோட பிரச்சனைகளை தீர்க்கறதுக்காக முன்னெடுப்பாரு. ம். யங்ஸ்டரா இருக்கிறதுனால. சரியா? அதே மாரி மக்களுடைய பிரச்சனைகள புரிஞ்சுக்க முடியும். ஒரு நடிகராவே இருந்திருக்கிறதுனால, அந்த பிரச்சனைகள் என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். எல்லாவித விஷயங்களையும் அவரால எடுத்துக்கொள்ள முடியும். அதனாலேயே வந்துட்டு இந்த தணிக்கை குழு மூலியமாக இத தடுத்து நிப்பாட்டுறதுக்கு ஒரு ஆயுதமா கூட பயன்படுத்தியிருக்கலாம்ன்றது தான் சோ என்னோட கருத்து. ஏதோ ஒரு வகையில மத்திய அரசு ஆனா எச் ராஜா போன்றவர்கள் எல்லாம் சமீபத்தில் செய்தியாளர் பேசுகிற ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். நாங்கள் வந்து விஜய்க்கு எந்த விதமான நெருக்கடி தர வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு நெருக்கடி தர வேண்டிய சூழல் ஏற்பட்டிருந்தால் நாங்கள் செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் அதற்கு நிறைய வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைத்தது. எல்லாம் பண்ணி பார்த்தாங்க. உதாரணத்துக்கு கரூர் என்ற சம்பவத்தை எல்லாம் கூட சொல்லாம சொல்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி அவங்க அதெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. பட் அதுல உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்கும் போது வந்துட்டு ஒரு நபர் குழுல கொடுக்கப்பட்ட அறிக்கையும் உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்கும் போது வந்து விஜய் மேல எந்த தவறும் இல்லை. அதுவும் இல்லாம அதுல வந்து பிளானிங்கா செய்யப்பட்டிருக்கு சில விஷயம். செந்தில் பாலாஜியால பிளான் பண்ணி செய்யப்பட்ட ஒரு சில விஷயங்கள்ன்றத நேரடியாவே நிறைய ஊடகங்களே இன்னைக்கு வெளியில தெரியப்படுத்திருச்சு. அதனால அந்த அழுத்தத்தை தர முடியல. மத்தபடி பாத்தீங்கன்னாக்கா கண்டிப்பா வந்துட்டு பிஜேபி வந்து ஏடிஎம்கேவோட கூட்டணி வச்சிருக்காங்க. சோ அவங்க ஆட்சியில வரும்போது கண்டிப்பா வந்துட்டு விஜய் தனியாக வாக்குகளை பிரித்து விட்டால் தனங்களுக்கான வாக்குகள் குறைந்து விடும் கண்டிப்பா வாக்கு வங்கி குறைவதற்கான வழி உண்டு கண்டிப்பா. ஏன்னா எந்த ஒரு மாற்றத்தையுமே எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் இந்த ஒவ்வொரு எலெக்ஷன்லயும் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் மக்கள் இன்னமும் சீரழிச்சுட்டு தான் இருக்காங்க. நீங்க பார்க்கலாம், ஊடகங்கள்ல நிறைய பார்க்கலாம், பத்திரிகைகள்ல நிறைய பார்க்கலாம். எத்தனை இடங்கள்ல இப்ப இந்த மழை காலத்துல எவ்வளவு கஷ்டங்கள் அனுபவிச்சாங்க மக்களே. இதோ இப்ப இந்த பொங்கல் பரிசுல எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சரியான விநியோகம் இல்லை, எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. சுகாதார குறைவு எல்லாமே நடக்கும்போது இதுல இருந்து ஏதாவது ரிலீஃப் கிடைக்காதான்னு மக்கள் எதிர்பார்க்கும் போது ஒரு புது கட்சி வருதுன்னா கண்டிப்பா அதுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் புதியவர்கள் நடிகர்கள் என்பதான நிலைகள் எல்லாம் நமக்கு நிறைய முன் அனுபவங்கள் இருக்குது. இப்ப ஆந்திரால பாத்தீங்கன்னா சிரஞ்சீவி அவர்கள் வரும்போது இதை விட பெரிய கூட்டம் எல்லாம் இருந்தது. ஆனா அதுல வந்து ஓட்டு வங்கியா மாறல, ஆட்சி வரல, அதுக்கப்புறம் கால சூழல்கள் அப்படியே மாறி போன வரலாறும் இருக்கு. இல்ல அவர் அந்த அளவுக்கு அதுல வந்து சீரியஸா எடுத்துட்டு போனாரான்னு தெரியாது. ஏன்னா புரட்சி தலைவர் மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் அவர்களும் சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவர் தான். நிச்சயம் அதுல இருந்து தான் வந்தார். அதுக்கு சினிமாக்கு பல வரலாறு உண்டு. அப்படி மாற்றம் அவர் அப்படிதான் வந்தார். அவர் ஆரம்ப காலகட்டத்துல ஃபார்முலாவே மக்களுக்கு எல்லாமே நன்மைகளை செஞ்சுட்டு கோட்டையில் இடம் பிடிக்க வேண்டுமென்றால் கோடம்பாக்கத்தில் கால் பதிக்கலாம் என்பதற்கான ஒரு ஃபார்முலா எல்லாம் இருந்திருக்கு. அதை மறுப்பதற்கும் இல்லை. அதே மாதிரி அவர் எல்லா மக்கள் நல்ல பணியும் செஞ்சாரு, செஞ்சுட்டு தான் அரசியலுக்கு வந்தாரு. அதே மாதிரி அவர் நின்னாரு, மக்கள் பணியை தொடர்ந்து செய்தார். அதே மாதிரி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவங்க தான். தனக்குன்னு ஒரு நிலையை ஏற்படுத்திட்டு தன்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி சிதைத்த மக்கள் முன்னாடி தான் ஒரு முதலமைச்சராக வந்து உட்காரணுன்றதுக்காக பல போராட்டங்களை முன்னெடுத்து அதுல வந்து உட்கார்ந்து எல்லாம் சாதிச்சவங்க தான். அதே மாதிரி விஜயகாந்த் அவர்களும் வந்து சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து வந்தவர் தான். சரியா? சோ முனைப்பாக செயல்படக்கூடிய எந்த ஒரு தலைவருமே அவர் எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வரான்றது முக்கியம் கிடையாது. கலைஞர் அவர்களும் கூட சினிமா துறையில இருந்தவர் தான். அவர் நடிக்கலனா கூட நிறைய சினிமால படங்களை எடுத்த விஷயங்கள் இப்ப பல செய்திகள் இருக்கு. சரி, இங்க 2026 தேர்தல் களத்தில் விஜய்க்கு ஒரு பெரிய இமாலய வெற்றி வந்துவிடக் கூடாது என்பதை தடுப்பதற்காக எடுக்கப்பட்ட முடிவுதான் ஜனநாயகத்திற்கு கொடுக்கப்படுகிற நெருக்கடியா? கண்டிப்பாக அதுக்கு கொடுக்கப்படக்கூடிய அழுத்தமே அதுதான். ஏன்னா ஜனநாயகம் அந்த பேரே வந்து மக்களை வந்து அதிர வைக்குது. ஒரு நாயகன், ஜனநாயகன், ஜனங்களின் நாயகன். ஜனங்களுக்காக மட்டுமே இருக்கக்கூடிய நாயகன் என்பதை ஒரு மறைமுகமாக வெளியில தெரியப்படுத்திட்டாரு. சரியா? அதுதான் வந்து ஒரு பெரிய செட்பேக்காவே நிக்குது. சரி, பொங்கலுக்கு முன்பு இந்த படம் திரைக்கு வந்து விடும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு உண்டா? வந்தா நாங்களும் போய் பார்ப்போம். பட் வரணும்ன்றதுதான் ஒரு ஆசை. பட் இது வந்து மாண்புமிகு நீதியரசர் சீஃப் ஜஸ்டிஸ் அவரோட கையில தான் இருக்கு. அவர் எந்த அளவுக்கு அதுக்கு முனைப்பு எடுக்கிறார்ன்றது பொறுத்திருந்துதான் நம்ம பார்க்கணும். நேயர்களை நல்லது நடக்கட்டும், நன்மைகள் பிறக்கட்டும் என்று சொல்லி விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களுடைய ஆழமான கருத்துக்களை நம்மிடம் பதிவு செய்த டாக்டர் சீதாலட்சுமி அவர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி சொல்லி நிகழ்ச்சி நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.